First of all, Mari sir, thank you so much. பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு. அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு, அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. என்னென்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வரும், பட் ஸ்டில் வந்து பழகிய லைலா வந்தது மாதிரி. பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட 4th அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்போவுமே சந்தோஷமான விஷயம் தான். அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான். அகெயின் வந்து திலீப் மாஸ்டர், அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான். அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கே அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைட் மாஸ்டர் வரும்போது எனக்கு அவரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ திருப்பி அவர் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் வந்து பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசணும்னு ஆசைப்பட்டது இவங்களுக்காக தான். ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்கள எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து தேனீஸ்வர் சார், குமார் அண்ணா, இவங்களெலாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த படத்தில். ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் நன்றி. அதை கொண்டு போய் சேர்த்த பிரசன்ட் மீடியா, ஹாட் ஸ்டார் டீம், ப்ரொடியூஸ் பண்ண ஹாட் ஸ்டார் டீம், மாரி அண்ணா, அப்புறம் அந்த நபி ஸ்டுடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் ரெட் ஜெயிண்ட் செண்பகமூர்த்தி சார், அர்ஜுனன், எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ரொம்ப நாள் கழித்து நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோ ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது அவங்கள எல்லாத்த மீறி அவங்கள பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ணால் ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் மாரியண்ணா. ஃபஸ்ட் டேலேருந்து இது போட்ட உழைப்பு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து செட் எல்லாருமே ஓவராலாக அந்த ஊரில் ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமாக வச்சோம் அதே அளவுக்கு என்ன ரொம்ப இந்த படத்தில் கலாய்ச்சாங்க. எல்லா படத்துலையும் செத்துறேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரு டெத்தை வந்து எவ்வளோ ஒரு இம்பேக்ட் கொடுத்தா அது வந்து ஒரு ஒரு மெட்டீரியலாக மாறும், ஒரு மீம் மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மாரியண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாழை. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பொன்வேல் அண்ட் ராகுல் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும், நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சினிமா ஷூட் மாதிரியே இருக்காது. ஸோ மாரியண்ணம் ஆரம்பித்து எல்லாருமே பட்ட கஷ்டத்தில் பார்த்துப்பீங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியாது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. அவர் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்திலேயே ஃபஸ்ட் டே ஒரு ஷூட்டிங் பண்ண விதம். ஸோ ரொம்ப சந்தோஷம், நன்றி. லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பர்சனலாக என்னோட அசிஸ்டன்ஸ் சட்டநாதன் மூர்த்தி, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம்.
பரிவேறு பெரும்பாலுக்கு அப்புறம் வாழையில் வந்து நான் ஐ திங்க் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் சப்போர்ட்னு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது. எங்களோட ஃபுல் வாழை டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு சி 2012 to 15 ஃபில்ம் மேக்கர்ஸாக ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் ஃப்ளையிங் வெரி ஹை. அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. ரஞ்சித் மாரி, அப்புறம் இப்போ நலன் இஸ் மேக்கிங் அன் அமேசிங் ஃபில்ம் வித் கார்த்திக் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ். அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப அவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் கலெக்டிவாக நிறையா நல்ல படங்கள் வந்து ரெவென்யூ க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே சினிமா போகும். அண்ட் வாழை வந்து ஒரு டெஃபினெட்லி பெஞ்ச் மார்க்கில் எனக்கு வந்து 2 of my ஆல் டைம் டாப் ஃபில்ம்ஸ் இன் தமிழில் வாழை கண்டிப்பாக இருந்திருக்கு. அண்ட் அது இப்படி ஒரு சக்ஸஸ் பாத்துக்குள்ளே பயங்கர இமோஷனலாக கனெக்ட் ஆகிற விஷயம் பார்க்கும்போது பயங்கர செம ஹாப்பியாக இருந்தது. கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். நிறைய பேர் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு யூ மீடியா அண்ட் ஆடியன்சஸ் ஃபார் மேக்கிங் வாழை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபில்ம். தேங்க்யூ. வாழை ஆக்ஷன் டைரக்டராக உள்ளே போயிட்டு ப்ரொடக்ஷனாக கைமாறினது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப ஆக்சுவலாக ஒரு ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் முடிவு எடுத்தது. நான் நிறைய இன்டர்வியூலையும் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் இது ஏன் எடுத்தோம்னு சொல்லி. மாரி சாரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரிரும் பெருமாள் வந்து நான் அவர் கூட கர்ணன், மாமன்னன், வாழை, அடுத்து பைசன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை சார்ந்து இருக்கும் எல்லா விஷயங்களும், அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதில் அதை தாண்டி வாழை ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம்னா, ஆல்ரெடி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய ஒரு லாஸ் இருந்துச்சு லைஃப்பில். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, இதே சினிமாவில் தான் சம்பாரித்தோம், இதே சினிமாவில் தான் விட்டோம், அதே சினிமா எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சினிமாவை நீங்கள் உண்மையாக நேசிச்சிருங்களா, நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா அது திருப்பி எப்போ வேணாலும் கொடுக்கும். ஆனால் அதை எந்த தருணத்துலேயும் நம்மளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதை திருப்பி கொடுக்கும். அதுதான் இந்த வாழை எனக்கு. ஸோ ரொம்ப நன்றி மாரி சார், ரொம்ப நன்றி. நவீஸ் ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. நான் இனி வரைக்கும் அந்த கேள்வி வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் என்ன சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. மேபி அது சினிமா தான் அது சேர்த்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. ரெட் ஜெயின்ட்க்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும், தேனி சார், குமார் சார், எடிட்டர் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும். நான் வந்து படம் வந்து முந்தானேத்து வந்து தெலுங்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, சிரஞ்சீவி சார் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அங்கே இருக்கிற டிரெக்டர்ஸ், அங்கே இருக்கிற ஏடிஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு ஷோ போட்டேன். சப்டைட்டில் ஓடிட்டு இருந்துச்சு, தமிழில் தான் படம் பார்த்தாங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்களோ, செகண்ட் ஹாஃப் வந்து அவங்களால இங்கே என்ன ரியாக்ஷனோ அதோட டபுள் மடங்கு அங்கே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு கோ-டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து, சார் இந்த படம் தெலுங்கு டைரக்ஷன் யூனியனுக்கு இந்த படத்தை தயவுசெய்து போட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுங்க. இந்த படம் வந்து அவங்க சொன்னதுன்னு இது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி சார் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி வருமானு தெரியாது, தயவுசெய்து எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுங்க, எல்லா மொழிக்கும் இது பண்ணுங்கன்னாங்க. அதுதான் இந்த வாழை கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். மாரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு, அதை தாண்டி இந்த படத்தை எங்க கையில இருந்து வெளியே போனதுக்கும் மக்கள் அவங்க கையில தூக்கிட்டு இந்த வாழையை கொண்டாடினாங்க.
எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரியான படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் நல்ல படங்களுக்கும் பெரிய உற்சாகம் கொடுத்து அதற்கு தோள் கொடுத்த டிஸ்னி ஹாட் ஸ்டார், ஃபார்மர்ஸ் ஸ்டுடியோ, அதை வெளியிட்ட ரெட் ஜெயிண்ட் நிறுவனம், இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்கள் வருவதற்கு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்காங்க, நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு எல்லா 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 வெகுஜன மக்களும் பார்த்து இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டா ஒரு பெரிய தப்பாயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. பார்க்காதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நானும் ஒரு தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரித்துள்ளேன், சில படங்கள்லையும் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் தான் என்னையே நிறைய பேருக்கு ஒரு நடிகனாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை மாரி செல்வராஜுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ராகுல், பொன்வேல், கலை, திவ்யா, நிக்கிலா, ஜானகி அம்மா, பத்மன், அப்புறம் புளியங்குளம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன், யாரையுமே மறக்காம கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி இந்த மேடையில் அவங்கள அலங்காரப்படுத்தின அந்த ஒரு பண்பு. மாரி செல்வராஜ் ஒரு நல்ல மனிதர், மேலும் பல வெற்றிகளை அவர் தொட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்ல மேடையில் ஏறி இப்படி பேசுகிறேன், அதனால எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. ஆனால் நான் இவ்வளோ காடு வளர்ந்து வந்ததுக்கு எங்கள் மாரி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். கலையண்ணம்னா எங்கள் கூட கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. பொன்வேல் எப்படின்னா என் கூடயே இருப்பான், அத்தை பையன்தான் உண்டு அவன் எனக்கு, அதனால் கூடயே இருப்பான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் காய்ச்சமுக்க போவோம். வேறு திவ்யாக்கா, நிக்கிலா, மேலக்கா எல்லாருமே எனக்கு கூட ஜாலியாக தான் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி. ஒருத்தவங்க பாராட்டும் பொழுதும் அது அத்தனையும் நாங்கள் போட்ட உழைப்பை தாண்டி எங்களுக்காக இயக்குனர் போட்ட உழைப்புக்கான வெற்றியாக தான் அதை பார்க்குறோம். எனக்கு கற்றுக் கொடுத்து இயக்குனர் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே அளவுக்கு புளியங்குளம், கோங்கராயங்குறிச்சி மக்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி. கலையரசன்லேருந்து திவ்யா துரைசாமிலேருந்து எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் ஸ்டக்காகி நின்ன முக்கியமான தருணங்களில் என்னை தோல் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினதில் திலீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த இடங்கள்லாம் டைரக்டர் இவ்வளோவுக்கு அன்பாக வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல ஆர்டிஸ்ட்டை, அவ்வளோ அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார், உருவாக்கியிருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனதார நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இந்த இடத்துல பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் சாருக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். உலக மக்களும் மீடியாக்களும் எங்கேருந்தோ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை வாழ்த்துறதும் அவங்க கொடுத்த அவார்டும் எங்கள் டைரக்டருக்கு தான் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க, கர்ணன்லேயும் பேசுனாங்க, இப்போவும் இந்த படத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு எங்கள் சாருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். மூலமாக கொடுத்தாரு. அந்த வரிசையில் எங்களுக்கு வாழை மூலமாகவும் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மற்றும் அதை விட எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது. வீவர் ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணி அண்ட் மக்களை சேர்க்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். brilliant work by Teni Ishwar sir, Santosh sir, and great performance by brother Kalai brother, Nikita ma'am, Divya ma'am, everyone, and both the boys ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு and very happy to be part of this event. Thank you.